ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சஞ்சிதா. இந்த வீடியோவில் நம்ம ஜூலியன் பர்ன்ஸ் எழுதின எ ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட் இன் 10 அண்ட் ஆஃப் சாப்டர்ஸ் அப்படிங்கிற நாவலோட சம்மரி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நாவல். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு லிட்ரேச்சர் கிளாஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆத்தர் பற்றி பார்த்துடலாம். ஆத்தர் நேம் என்ன அப்படின்னா ஜூலியன் பேட்ரிக் பர்ன்ஸ். இவர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். 1946 பிறக்கிறாரு. 208 இறந்து போகிறாரு. இவர் மேன் புக்கர் ப்ரைஸ், சோமர்செட் மௌகம் அவார்ட், ஜாஃப்ரே ஃபேபர் மெமோரியல் ப்ரைஸ், ஜெருசலம் ப்ரைஸ் இதெல்லாம் வின் பண்ணியிருக்கிறாரு. ஹீ இஸ் ஒன் அமாங் த லெக்சிகோகிராஃபர் ஃபார் த ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி. இவரோட சூடோனிம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா இவர் க்ரைம் ஃபிக்ஷன் எல்லாத்தையுமே டான் கவானா அப்படிங்கிற நேமில் எழுதியிருக்கிறாரு. இவரோட அனதர் நிக் நேம் என்ன அப்படின்னா எட்வர்ட் பிகி. இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னெல்லான்னு பார்த்துடலாம். மெட்ரோலேண்ட், பிஃபோர் ஷீ மெட் மீ, ஃப்ளாபர்ட்ஸ் பேரட், எ ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட் இன் 10 அண்ட் ஆஃப் சாப்டர்ஸ், த நாய்ஸ் ஆஃப் டைம், த சென்ஸ் ஆஃப் அன் எண்டிங், டாக்கிங் இட் ஓவர், த லெமன் டேபிள், இங்கிலாந்து, த ஒன்லி ஸ்டோரி, நத்திங் டு பி ஃப்ரைட்டன்ட், த போக்குபைன். இது எல்லாமே இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இவர் டான் கவானா அப்படிங்கிற நேமில் எழுதின க்ரைம் ஃபிக்ஷனோட நேம் பார்க்கலாம். புட்டிங் த பூட் இன், ஃபிடில் சிட்டி, டஃபி, கோயிங் டு த டாக்ஸ். இதெல்லாம் அவர் எழுதின க்ரைம் ஃபிக்ஷன். இப்போது இந்த நாவல்குள்ளே நம்ம போகலாம். இந்த நாவல் பார்த்துட்டோம் அப்படின்னா 1989 பப்ளிஷ் ஆகுது. இது ஒரு போஸ்ட் மாடர்னிஸ்ட் ஆன்டி நாவல். ஆன்டி நாவல் அப்படின்னா என்ன? யூஸ்வலாக நாவல் எழுதக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதோட கன்வென்ஷன்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் தனக்குன்னு ஒரு யூனிக் வே ஆஃப் ரைட்டிங் ஸ்டைல் கொண்ட நாவல்ஸை தான் ஆன்டி நாவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த நாவலில் என்ன யூனிக்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ்வலாக நாவலில் ஒரு ஸ்டோரியை பல சாப்டர்ஸில் சொல்லுவாங்க, ஒரு கதை தான் இருக்கும். ஆனால் இந்த நாவலில் 10 கதைகள் இருக்குது. கூடவே ஒரு அரை சாப்டரில் அவருக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு 10 சாப்டர் கொண்ட நாவல் தான் இது. இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே, அதாவது இது சிறுகதைகள் இல்லை, சின்ன சின்ன கதைகள். இந்த எல்லா சின்ன சின்ன கதைகளுக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த இன்டர் கனெக்ஷனை வச்சு அதை எல்லாத்தையுமே ஒரே கதையாக இந்த நாவல் நம்மகிட்ட சொல்லுது. இது எதை பற்றின கதை அப்படின்னா, ஹிஸ்ட்ரி எப்படி ஒரு ஹிஸ்ட்ரி எப்படி ஒரு ட்ரஸ்டபிள் விஷயம் கிடையாது அப்படிங்கிறத தான் இந்த நாவலில் ஜூலியன் பர்ன்ஸ் சொல்ல வர்றாரு. இந்த டைட்டிலே ஒரு ஐரானிக்கலாக தான் வைக்கிறாரு. ஏன்னா ஒரு ஹோல் வேர்ல்டோட ஹிஸ்ட்ரியை ஒரு 10 சாப்டரில், அரை சாப்டர் அந்த அதுக்கு தான் அந்த அதை விட்டுருக்கிறாரு. எதுவுமே கம்ப்ளீட் கிடையாது ஹிஸ்ட்ரியில், கம்ப்ளீட் ஃபேக்ட் அப்படின்னு கிடையாது, எல்லாமே உண்மை ட்ரூத்னு கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அப்படி அந்த மாதிரி அதை லீவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை பற்றின விஷயத்த சொல்கிறதுக்காகவே இந்த டைட்டிலையும் அந்த மாதிரி வச்சுருக்கிறாரு. ஸோ இது ரொம்பவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவல். அதோட கதையை நம்ம பார்க்கலாம். இதில் வர்ற சின்ன சின்ன கதைகளோட இன்டர் கனெக்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா 2 விஷயந்தான். ஒன்று உட்வார்ம்ஸ், இன்னொன்று ஆர்க் இல்லைனா ஷிப். அந்த மாதிரி கடல் வழியாக பயணிக்கிற அந்த படகு இல்லைனா படகு மாதிரியே வரக்கூடிய சில வாகனங்களை சொல்லியிருக்கிறாங்க. கப்பல், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கதையில் எங்கேயாவது இருக்கும். 10 கதையிலையுமே ஒன்று உட்வார்ம்ஸ் இருக்கும், இல்லை இந்த படகு ரிலேட்டடான ஏதாவது ஒரு அல்யூஷன் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டருக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர், இதோட நரேட்டர் யார் அப்படின்னா உட்வார்ம்ஸ் தான் நரேட்டர். இந்த சாப்டரோட டைட்டில் என்ன அப்படின்னா த ஸ்டோஅவே. ஸ்டோஅவே அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு வாகனத்தில் பயணி சீட்டு எதுவுமே வாங்காமல் தன்னை மறைச்சிக்கிட்டு பயணிக்கிற பயணிகள் தான் ஸ்டோஅவே அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதை மாதிரி இங்கே யார் பயணிக்கிறா அப்படின்னா இந்த உட்வார்ம்ஸ் பயணிக்குது. இந்த கதையில் நோவா ஆர்க் அப்படின்னு சொல்லப்படுற பிப்ளிக்கல் ஸ்டோரியை ரீடெல் பண்ணுறாங்க. எதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்? இந்த உட்வார்ம்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த உட்வார்ம்ஸ் லேமன் பண்ணுற மாதிரி தான் ஆரம்பிக்குது. இந்த உட்வார்ம்ஸ் லேமன் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா, தன்னை காடும் சரி நோவாவும் சரி புறக்கணிச்சிட்டாங்க, இந்த ஆர்க்லேருந்து ஏறக்கூடாது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ நான் பாவியா? நான் எந்த பாவமும் செய்யலையே, பாவிகளை தான் நோவாவோட ஆர்க்கில் ஏறக்கூடாதுங்கிறது இருக்குது. ஆனால் நான் படைக்கப்பட்டதே உட்டை சாப்பிட்றதுக்காக தான். ஆனால் என்னை ஏற்றுனா நான் அரிச்சிருவேன், ஆர்க்கை அரிச்சிருவேன் அப்படிங்கிறதுக்காக என்னையை புறக்கணிச்சிட்டாங்க. அப்போ என்னையும் அந்த பாவிகள் கூடயே சேர்த்தது எப்படி
நியாயமாகும்? நான் படைக்கப்பட்டதே அந்த ஒரு விஷயத்துக்காக தானே, என்னோடய உணவே மரம் தானே, அப்போ நான் எப்படி அது சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்து போகுது. இப்படி பல கேள்விகளை எழுப்பக்கூடிய இந்த உட்வார்ம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, காட் எப்படி நோவாவை எந்த கேட்டகரியில் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக சூஸ் பண்ணார் அப்படிங்கிற கொஸ்டினையும் எழுப்புது. இந்த மாதிரி ரிலீஜியஸ் ரிலேட்டடாக இருக்கிற முரண்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து இந்த சாப்டர் வந்து பேசுது. இப்படி இந்த நாவலில் வரக்கூடிய வேர்ல்டோட ஹிஸ்ட்ரி வந்து த கிரேட் டெலியூஜோட ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டர் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா 1985க்கு வந்து வந்துடுது. இப்போ எங்கே நடக்குது அப்படின்னா ஒரு க்ரூஸ் லைனரில் வந்து நடக்குது. க்ரூஸ் லைனர்னால் என்ன அப்படின்னா இந்த வெக்கேஷன் ட்ரிப்லாம் கூட்டிகிட்டு போகிற ஒரு பெரிய ஷிப்பை தான் வந்து க்ரூஸ் லைனர்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரியில் வந்து சாண்டா யுஃபிமியா அப்படிங்கிற க்ரூஸ் லைனரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணி ஹைஜாக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அந்த டெரரிஸ்ட் குரூப் பேர் பிளாக் தண்டர். இவங்க வந்து அவங்களோட ஆட்களை லிபரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. அந்த ஷிப்பில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாரையுமே வந்து கொல்றாங்க. இந்த மாதிரி இந்த கதை வந்து போகுது. இந்த கதையோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னா, உண்மையிலே 1985ல் பாலஸ்டீன் லிபரேஷன் ஃப்ரண்ட்டால் ஹைஜாக் பண்ணப்பட்ட ஒரு க்ரூஸோட கதையை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வர்ற மெயின் கேரக்டர்ஸ் நேம்லாம் என்ன அப்படின்னா, ஃப்ராங்க்லின் ஹியூட்ஸ், இவர் ஒரு ஹிஸ்டோரியன் கம் டூரிஸ்ட் கைட், இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ட்ரிஷியா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் எங்கே நடக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸில் நடக்குது. இங்கே ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்த உட்வார்ம்ஸ் வந்து திரும்பவும் வருது. ஃபஸ்ட் சாப்டரில் லாவாவாக வந்த உட்வார்ம்ஸ் வந்து இந்த சாப்டரில் பெருசாகி பீட்டிலாக மாறுது. டெட் வாட்ச் பீட்டில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இனத்தை சார்ந்த ஒரு பீட்டிலாக மாறுது. இந்த பீட்டில்ஸோட குவாலிட்டி என்ன அப்படின்னா உட்டை வந்து அரிக்கிறது தான். பீட்டில்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஃபவுண்டேஷனை வந்து ஃபுல்லாக வந்து அரிச்சிருது. அதனால் ஒரு நாள் வந்து சர்ச்சோட அல்ட்ரு விழுந்து அந்த பாஸ்டர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இதுக்காண்டிய ஒரு கேஸ் வந்து நடக்குது. அதில் வந்து இந்த உட்வார்ம்ஸை வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரி 1986ல் நடக்குது. இதோட நேம் என்ன அப்படின்னா த சர்வைவர். இந்த ஸ்டோரியில் உக்ரைனில் நடந்த ஒரு செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் பிளாஸ்ட் ரெஃபரன்ஸில் தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரி எங்கே நடக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னா இன்னொரு யூனிவர்ஸில் வந்து நடக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. அங்கே ஹிஸ்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த மீன் டைம் மக்கள் எல்லாரும் வந்து ஒரு நியூக்ளியர் வார் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ப்ரொட்டகனிஸ்ட் யார் அப்படின்னா கேத் அப்படிங்கிற ஒரு லேடி. இவங்களுக்கும் இந்த நியூஸ் வந்து ரீச் ஆகுது. ஸோ இவங்க வந்து ரொம்ப பயந்த லேடி. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்த சொசைட்டியே நமக்கு வேணாம், நம்ம எங்கேயாவது தனியாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடலை நோக்கி பயணிக்கிற மாதிரி இந்த கதை வந்து போகுது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டோலன் போட் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 கேட்டையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடல் வழியாக பயணிக்கிறாங்க. அங்கே ஒரு ஐலாண்டில் வந்து அவங்க லேண்ட் ஆகுறாங்க. இந்த ஐலாண்டில் தான் அவங்களோட லைஃப்பை வந்து தான் வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு தனிமையாக இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட அவங்களோட நாட்களை வந்து கிடக்குறாங்க. இந்த ஸ்டோரியை பொறுத்தவரையில் இது ஒரு சப்ஜெக்டிவ் நரேட்டிவாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே வந்து கயாட்டிக்காக இருக்குது. இந்த கதை வந்து எப்படி முடியுது அப்படின்னா இந்த நியூக்ளியர் வார் நடந்துச்சா நடக்கலையா என்னாச்சு அப்படின்லாம் எதுவுமே தெரியாமல் அப்படியே அப்ரப்டாக அப்படி முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் சாப்டர் வந்து சாப்டர் 5. இதோட டைட்டில் ஷிப்ரெக். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ரெஃபர் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஃபேமஸ் பெயிண்டிங்ஸான த ராஃப்ட் ஆஃப் த மெடுசா பெயிண்டட் பை தியோடர் ஜெரிகோ. இதில் வந்து எதை பற்றி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு நேவல் ஃப்ரிகேட்டான மெடுசா அப்படிங்கிற ஒரு ஃப்ரிகேட் வந்து 1816 வந்து ரெக் ஆகுது. அதில் வந்து சில மக்கள் வந்து ரொம்ப ஸ்டார்வேஷனால் பாதிக்கப்பட்டு அவங்களே கொன்று சாப்பிட்ற மாதிரியான ஒரு நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டதாக ரொம்ப சொல்லப்படுற ஹிஸ்டாரிக்கல் இன்சிடெண்ட் தான் வந்து ராஃப்ட் ஆஃப் த மெடுசா அப்படிங்கிற பெயிண்டிங்க்கு பின்னாடி இருக்கிற ரெஃபரன்ஸாக சொல்லப்படுது. ஆனால் இந்த பெயிண்டிங்கில் வந்து அது ஆர்ட் ஃபார்மாக அதை மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கொடூரமான விஷயங்களை சானிடைஸ் பண்ணி அதை ஒரு அழகான ஒரு விஷயமாக பெயிண்டிங்காக வந்து காமிக்கிறாங்க.
இதை பேஸ் பண்ணி தான் ஜூலியன் பார்ன்ஸ் வந்து இந்த ஸ்டோரியை வந்து வச்சுருக்காரு. இந்த ஸ்டோரியில் என்ன மென்ஷன் பண்ண வராரு அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டேஷனில் இருக்கிற குறைபாடுகளை வந்து மென்ஷன் பண்ண வராரு. இப்போ இந்த பெயிண்டிங்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த பெயிண்டிங்கை எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம அந்த பெயிண்டிங் வழியாக நம்ம எடுத்துக்குவோமே தவிர, இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அந்த பெயிண்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதை ஒரு அழகியலோட ப்ரெசென்ட் பண்ணதுனால நம்ம வந்து அந்த ஆர்டிஸ்டிக்காக தான் அதை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தோணுமே தவிர, அதுக்கு பின்னாடி இருந்த அந்த சாரோவோ அவங்களோட சஃபரிங்ஸையோ நம்மளால் டக்குன்னு எடுத்துக்க முடியாது. ஒன்ஸ் அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டா உண்டு. இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டேஷனில் நிறைய ஃபால்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ட்ரூத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணாது அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி வழியாக ஜூலியன் பார்ன்ஸ் வந்து சொல்கிறாரு. இந்த ஸ்டோரியில் ஒரு ஃப்ரிகேட்டோட ரெக்கை பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க. ஃப்ரிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டோரியிலையும் சேம் பெயிண்டிங்கோட ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டகனிஸ்ட் யார் அப்படின்னா ஒரு விமன். இவங்க ஒரு ரொம்ப ரிலீஜியஸான விமன். இவங்க ஒரு மொனாஸ்ட்ரியை விசிட் பண்ணுறாங்க. அங்கே இந்த பெயிண்டிங்கை பார்க்குற மாதிரி இதோட ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த லேடியோட நேம் என்ன அப்படின்னா அமாண்டா ஃபெர்கியூசன். இவங்க ஒரு ரிலீஜியஸ் ஃபனாட்டிக். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மவுண்ட் அராத்துக்கு வந்து ஒரு ஜேர்னி வந்து மேற்கொள்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இவங்க அப்பா வந்து ஒரு ஏத்தியிஸ்ட். ஸோ அவரோட பாவங்களை எல்லாத்தையுமே வந்து கழிக்கணும், அவரோட ஆஃப்டர் லைஃப்பில் அவர் ஹெவனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு ஜேர்னி மேற்கொள்கிற மாதிரி தான் இந்த கதை வந்து ஆரம்பிக்குது. இந்த கதையில் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கான்ட்ராஸ்ட் அப்படின்னா ஓவராக ரிலீஜியஸாக பயஸாக இருக்கக்கூடிய அமாண்டா ஃபெர்கியூசனோட நேரோ மைண்டட்னஸையும், அதே டைம் ரிலீஜியஸ் பிலீஃப் எதுவுமே இல்லாத கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஏத்தியிஸ்டான அமாண்டா ஃபெர்கியூசனோட அப்பாவோட ஓப்பன் மைண்டட்னஸையும் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த கதையில் வரக்கூடிய இன்னொரு கேரக்டர் யார் அப்படின்னா மிஸ் லோகன். இவங்களும் ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியில் வந்து ஜூலியன் பார்ன்ஸ் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஹியூமன் மைண்டை வந்து ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் தான் பியூர் ஆக்குது அப்படின்னு சொல்லப்படுற அந்த கான்செப்டை வந்து இது வந்து ஒரு ஃபால்ஸான விஷயம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் 7 பார்க்கலாம். இதில் 3 ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச டைட்டானிக் கப்பல் வந்து மூழ்கினது. அதுலேருந்து சர்வைவரை பற்றின ஒரு ஸ்டோரி. இன்சிடெண்ட் வந்து 1939 எம்எஸ் சென் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து ஜூவிஷ் ரெஃப்யூஜிஸை ஏற்றிக்கிட்டு ஜெர்மனிலேருந்து அவங்கள கொண்டு போய் கியூபாவில் விடுறதுக்காக போகுது. இது செகண்ட் வேர்ல்டு வார் டைம். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா கியூபாவில் இந்த பீப்புளை வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இதில் வந்து நியர்லி 900 பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணாங்க. அதில் வந்து வெறும் ஒரு 20 மெம்பர்ஸ் அதான் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. மிச்சம் எல்லாரையும் எங்கே கொண்டு போய் விடன்னு தெரியலை. ஸோ இப்படியே இந்த ஷிப் வந்து ரொம்ப நாளாக கடல்லையே பயணிச்சுக்கிது. ரொம்ப கஷ்டப்பட்டு அமெரிக்காவுக்கு போய் அங்கே கொண்டு போய் இறக்கி விடலான்னா அங்கே எமிக்ரேஷன்லேயும் அவங்கள ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. தென் கனடா வராங்க, அங்கே கொஞ்சம் பேரை மட்டும் எடுத்துக்கிறாங்க, ஆனால் எல்லாரையும் எடுத்துக்கல. நெக்ஸ்ட் யூரோப்புக்கு போகிறாங்க. யூரோப்பில் தான் யூரோப் கொஞ்சம் பேரை ஏற்றுக்கிறாங்க, கொஞ்சம் பேரை ஃப்ரான்ஸ் ஏற்றுக்கிறாங்க, நெதர்லாண்ட்லேருந்து கொஞ்சம் பேரை ஏற்றுக்கிறாங்க. அப்படியே அங்கே அதில் இருக்கிற ரெஃப்யூஜிஸ் எல்லாத்தையும் வந்து இறக்கி விட்டுட்டு இந்த கப்பல் வந்து திரும்ப வருது. கடுமையான பயணம் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இன்சிடெண்ட். இதையும் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு இதில் கொடுக்கக்கூடிய இன்னொரு ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கிறாருன்னா பைபிள்லேருந்து எடுத்திருக்கிறாரு. த ஸ்டோரி ஆஃப் ஜோனா அண்ட் த வேல், இந்த ஸ்டோரியையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய கேரக்டர் யார் அப்படின்னா லாரன்ஸ் பெஸ்லே. இவர் வந்து டைட்டானிக் சர்வைவர். இவரை பற்றின கதை வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய கேரக்டர் யாருன்னா ஜேம்ஸ் பேட்லே. இவர் 1891 உண்மையிலே வேலால் வந்து விழுங்கப்பட்டு திரும்ப வந்து வெளிவந்த ஒரு செயிலர். ஸோ இவரோட ஸ்டோரியையும் வந்து சொல்கிறாங்க. இந்த கதையில் நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய தாட் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஹிஸ்ட்ரி வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மித் கூட ரியாலிட்டியாக மாறலாம் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். சாப்டர் 8 பார்க்கலாம். இதோட டைட்டில் என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ரீம். இந்த வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இந்த வேர்டோட மீனிங்கில் ஒரு படத்தோட பேர் வந்திருக்கு. அது யார் நடித்த படம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் நடித்த படம். இப்போது நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர் யார் அப்படின்னா ஒரு ஃபிலிம் ஆக்டர். இவர் ஒரு ப்ராஜெக்டுக்காக எங்கே போகிறாரு அப்படின்னா ஜங்கிள்குள்ளே போகிறாரு. இது வந்து
1986 வெளியான த மிஷன் அப்படிங்கிற ஃபிலிம் மாதிரியே இந்த ஸ்டோரி வந்து இருக்கும். இந்த ஸ்டோரியில் லெட்டர்ஸ் இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இதில் வரக்கூடிய கேரக்டர் யார் அப்படின்னா, ஒரு ஃபிலிம் ஆக்டர் ஆல்ரெடி பார்த்தோம். இவர் ஒரு ஜங்கிளுக்கு ஃபிலிம் ஷூட்டிங்காக போகிறாரு. அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து இவர் வந்து நார்மலான பீப்புள் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கிறாரு. அவங்களால தான் இந்த க்ரூவுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது அவங்க இவங்கள நல்லாவே ட்ரீட் பண்ணுவாங்க. லேட்டரான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதில் இவரோட ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிடுவார். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்டோரி வந்து முடியும். நெக்ஸ்ட் சாப்டரோட டைட்டில் பேரந்தீசிஸ். இது வந்து ஒரு அன்னம்பர்டு சாப்டர். இது வந்து ஒரு பாதி சாப்டர், ஒரு ஆஃப் சாப்டர் மென்ஷன் பண்ணியிருக்காருல, அதுதான் இந்த சாப்டர். இது வந்து 8th சாப்டருக்கும் 9th சாப்டருக்கும் நடுவில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. எஸ்ஏ ஃபார்மில் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் பேட்டர்னில் வந்து இதோட நரேஷன் வந்து இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் அந்த ஆத்தரான ஜூலியன் பர்ன்ஸ் வந்து அப்பியர் ஆகி அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே வந்து சொல்கிறாரு. இவரோட ஃபிலாசபி என்ன அப்படின்னா, லவ் அப்படிங்கிறது தான் ஒரு லைஃபுக்கு ரீசன் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காண்டிய சில விஷயங்களை வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி தன்னோட ஒர்க்கில் தானே வந்து ஒரு கேரக்டராக வர்றது அப்படிங்கிறதுக்கு வந்து எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா, எல் கிரீக்கோவோட பெயிண்டிங் பரியல் ஆஃப் த கவுண்ட் ஆஃப் ஆர்காஸ் அப்படிங்கிற பெயிண்டிங்கில் வந்து அந்த பெயிண்டர் அவரையே வந்து வரைஞ்சிருப்பார் ஒரு கேரக்டராக. அந்த மாதிரி தான் வந்து இந்த நாவலில் வந்து இந்த ஜூலியன் பர்ன்ஸ் வந்து ஒரு கேரக்டராக வந்து வராரு. இந்த சாப்டரில் 2 ஃபேமஸ் போயமில் வர்ற லைன்ஸை வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா, ஃபிலிப் லார்க்கினோட போயமான அண்ட் அரண்டல் டாம்ப் அப்படிங்கிற போயமில் வரக்கூடிய கடைசி லைன், வாட் வில் சர்வைவ் ஆஃப் அஸ் இஸ் லவ். அண்ட் WH ஆர்டனோட செப்டம்பர் 1, 1939 வர்ற வி மஸ்ட் லவ் ஒன் அனதர் ஆர் டை. இந்த 2 லைனையும் இந்த சாப்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டரோட நேம் என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் அராத். இது வந்து ஸ்பைக் டெய்லர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட ஸ்டோரியை வந்து சொல்லுது. இவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரோனட். இந்த கேரக்டர் எந்த ரியல் லைஃப் கேரக்டரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஜேம்ஸ் இர்வின் அப்படிங்கிற ரியல் ஆஸ்ட்ரோனட்டோட கேரக்டரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த ஸ்பைக் ட்ரிக்லர் வந்து என்ன ப்ராஜெக்டில் இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெடிஷன் வந்து லான்ச் பண்ணுறாரு டு ரெக்கவர் வாட் ரிமைன்ஸ் ஆஃப் நோவாஸ் ஆர்க்கில் மிச்சம் இருக்கிற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஜேர்னி இது பண்ணுறாரு. இது வந்து சாப்டர் 6 ஆன த மவுண்டெயினோட இந்த சாப்டர் வந்து ஓவர்லேப் ஆகுது. இந்த மாதிரி தான் அந்த இன்டர் கனெக்ஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் த ட்ரீம். இது வந்து ஒரு மாடர்னைஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஹெவன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. போஸ்ட் மாடர்ன் ஏராவில் ஹெவன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஹெவனில் ஈவன் ஹிட்லர் தான் வந்து ரொம்ப கொடூரமானவர்னு சொல்லப்படுற ஹிட்லர் கூட இந்த ஹெவனில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் தென் இந்த ஹெவனில் வந்து காட் இல்லை. அதே மாதிரி இந்த பைபிள்லையோ இல்லை மிச்ச ரிலீஜியஸ் டெக்ஸ்டில் வர்ற மாதிரியான ஹெவனாக அது இல்லை. அங்கேயும் மனுஷங்க வாழ்கிறாங்க, அங்கேயும் மனுஷங்க வந்து இறந்து போகிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஹிஸ்ட்ரி இஸ் நாட் வாட் ஹேப்பண்ட், ஹிஸ்ட்ரி இஸ் ஜஸ்ட் வாட் ஹிஸ்டோரியன்ஸ் டெல் அஸ். ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஹிஸ்டோரியன்ஸ் சொல்கிறது தான் நான் நம்புகிறோமே தவிர அதில் வந்து உண்மையிலே அது நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து ஹோலாக இந்த வேர்ல்டோட ஹிஸ்ட்ரி, இந்த வேர்ல்டோட பிலீஃப்ஸ் மேலே இருக்கிற ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு தடவை பார்த்துடலாம். நோவா கேரக்டர் த ஸ்டோஅவேல வருது. அண்ட் தென் நோவாவோட ஆர்க்கை பற்றினது அங்கங்கே எல்லா கதையிலையுமே இருக்குது. உட்வார்ம்ஸ் வந்து ஸ்டோஅவேலையும் அப்பேர் ஆகுது. த வார்ஸ் ஆஃப் ரிலீஜியன் அப்படிங்கிற கதையிலையும் அப்பியர் ஆகுது. ஃப்ராங்க்லின் ஹியூட்ஸ் பிளாக் தண்டர் எல்லாம் த விசிட்டர்ஸ் அப்படிங்கிற கதையில் வந்து வர்றாங்க. கேத்தி ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி சர்வைவர். கெரிகா வந்து தி ரெக் அப்படிங்கிற ஸ்டோரியில் வர கேரக்டர். அமாண்டா ஃபர்கியூசன், மிஸ் லோகன், இவங்கெல்லாம் த மவுண்டெயின் அப்படிங்கிற ஸ்டோரியில் வர்ற கேரக்டர். பர்த்தலோம் சேஸ்னி அப்படிங்கிற கேரக்டர் த வார் ஆஃப் ரிலீஜியன் அப்படிங்கிற ஸ்டோரியில் வர்ற கேரக்டர்.
இந்த வீடியோவில் நம்ம இந்த நாவலோட ஓவர்வியூ சம்மரி எல்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பிடிக்கும்னா லிட்ரேச்சர் பிளாஸா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். See you in the next video. Bye bye.